நாம் தொடர்ந்து யோவான் ஸ்நானகனினுடைய தாழ்மை குறித்த இந்த இரண்டாவது பகுதியை பார்க்கும்படியாக இருக்கிறோம். நாம் தொடர்ந்து பார்த்து வரும்படியான ஒரு உண்மையான சத்தியம், தாழ்மை இல்லாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. Without humility we can't enter into heaven. நமக்கு நிறைய ஆவிக்குரிய சத்தியம் அறிஞ்சிருக்கணுங்கிறது கூட இல்லை, பெரிய ஜப வாழ்க்கை கூட நமக்கு இருக்கணுங்கிறது இல்லை. இவைகள் இருந்தால் நல்லது. All that we need is not a big knowledge of truth and a prayer life. All that we need is humility for the spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தாங்க. அது என்னன்னா தாழ்மை. என்ன தாழ்மை இது? வாட் இஸ் திஸ் ஹியூமிலிட்டி? டு அக்னாலேஜ் அவர் நீட். என்னுடைய தேவை இப்படி இருக்குங்கிறத ஒத்துக்கொள்ளுகிற தாழ்மை தான் இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் கேட்குறேன். வேறு எதுவுமே கேட்கலைங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவருடைய வசனத்தில் நான் பார்த்தோம், வேறு எதை நான் கேட்குறேன்? மனத்தாழ்மையை தான் கேட்குறேன்றார். He says, I don't ask you anything, only one thing, that's humility in the heart. அதனால் இந்த தாழ்மை இல்லாததுனால தான் நிறைய பேர் பரலோகத்துக்கு போக முடியறதில்ல, இந்த உலகத்திலையும் உண்மையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடிகிறதில்ல. Because of lack of or don't have humility, they really don't have a profitable Christian life, and they even not able to get into heaven. ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையை கூட விட்டுடுங்க, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஓடிடுறோம், ஏதோ பண்ணிடுறோன்னு வைங்க. அட்லீஸ்ட் யூ லீவ் திஸ் லைஃப், somehow or other you run, the days have gone. But what about eternity? நித்தியத்தை பற்றி என்ன? The Bible says there is no end to that. அதுக்கு முடிவே இல்லையாமே. I believe God's word. நானுடைய வார்த்தையை நம்புகிறேன். If I don't believe eternity, hell and heaven, it's better to take the Bible out. நான் நரக மோட்சங்கிறத நம்பலைன்னா இந்த வேதமே எனக்கு எதுக்குங்க? Why should I preach? நான் ஏன் பிரசங்கிக்கணும்? பவுல் தான் கேட்குறார். Even St. Paul is saying the same thing. If there is no eternity, நித்தியங்கிறது இல்லைன்னா குடிக்கலாம், புசிக்கலாம், வாழ்கிறபடி வாழ்ந்துட்டு போகலாமே. We can drink, eat and live as we want, இல்லைங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே இந்த நித்திய வாழ்க்கைங்கிறது ஒன்று இல்லைன்னா நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டியதே இல்லை. There is nothing not to be afraid, to be worried in this life. இப்படியோ கஷ்டமோ நஷ்டமோ நாள் ஓடித்தானே போகுது. Whether good or bad days are going, whether peaceful life or peaceless life, days are going. சமாதானம் இருக்கோ சந்தோஷம் இருக்கோ அல்லது நாட்கள் ஓடிட்டு தானே இருக்குது. somehow or other it will go off and a day will come in which we will die. அது எப்படியோ ஒரு நாள் போகும், முடிஞ்சிரும், மறிச்சிருவோம். அப்படி இருந்தால் இட்ஸ் ஓகே. இஃப் இட் இஸ் ஸோ, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். பட் பைபிள் சேஸ் God has created man with an eternal spirit. ஆண்டவர் ஒரு நித்தியமான ஆவியின் மூலம் ஆவியோடு கூட அவனை சிருஷ்டித்திருக்கிறார். அதுதான் பிரச்சனை. இப்போ if there is a dog, if there is a cow, God has not breathed the nostrils, his own breath. ஒரு மாடு அல்லது ஒரு நாய் தன்னுடைய சொந்த ஜீவன் அவர் உள்ள ஊதலை. ஆனால் மனுஷனிடத்தில் தான் அதை செஞ்சார். Only in man God breathed his own breath. Can God die? தேவன் செத்து போக முடியுமா?
Can his breath dissolve in the air? அவருடைய இந்த சுவாசம் காற்றுல அப்படியே கலந்து போயிருமா? If so, why should we trouble ourselves in all these things? நம்ம ஏன் இதில் எல்லாம் கவலைப்படணும், கஷ்டப்படணும்? தேவையே இல்லைங்களே. Dear people, every man is created with eternity in him. ஒவ்வொரு மனிதனும் நித்தியத்துக்கென்று படைக்கப்பட்டவன். So you and I can't die even if you like. நீங்களும் நானும் விரும்பினா கூட அப்படி முடியாது. Suppose if there is a paralysis in the hand, கை அப்படியே விழுந்து போச்சுன்னா நீ மனசில் கோடி முறை இந்த கையை தூக்கணும்னு நினச்சா கூட உன்னால் தூக்க முடியாது. If you think that you have to lift up your hand even crores of times, you can't lift it because it is paralyzed. அது என்ன, அது பலன் இழந்து போச்சு. Likewise, even if you want to avoid hell, you can't do that because your soul is dead. நீ நரகமே போகக்கூடாதுன்னு நினச்சா கூட நீ போகாமல் இருக்க முடியாது. ஏன், உன் ஆத்மா செத்து போயிருச்சே. ஸோ யூ ஹாவ் டு கம் டு த லார்ட் ஃபார் த ரிவைவல் ஆஃப் யுவர் சோல். உன்னுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும்படியாக நீ தேவனிடத்தில் வர வேண்டும். நாட் ஓன்லி கம்மிங் டு த லார்ட், அவனிடத்தில் வர்றது மாத்திரமல்ல, த பைபிள் இஸ் வெரி கிளியர் as how we should come to the Lord. இந்த வேதம் நம்ம ஆண்டவரிடத்தில் எப்படி வரணும்னு சொல்லுது. That is also very important. அதுவும் முக்கியமானது. So if you analyze the whole Bible, இந்த முழு வேதத்தை பார்த்தீங்கன்னா, ஏன் Jesus said, when you humble like this small child, you will get into heaven. இந்த சின்ன குழந்தையை போல தாழ்த்துகிறவன் எவனோ அவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். தாழ்த்த முடியாதவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. He can't get into heaven. தாழ்த்துறதுக்கு என்ன, நான் எவ்வளோ பணம் செலவுணும்? In order to humble, how much money I should spend? Should I spend some lakhs of money to humble? தாழ்த்துறதுக்கு சில லட்சம் பணம் செலவு பண்ணணுமா? Of course, if we make ourselves to be proud, we have to spend money. Probably we have to buy costly dresses or many things that we have to buy and wear it. தாழ்மைக்கு ஒருவேளை நம்ம பெருமையாக இருக்கணும்னு நினச்சா நிறைய செலவு பண்ணணும், உண்மைதான். ஏன்னா நல்ல ட்ரெஸ் உடுத்திக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்கும் நிறைய தேவை. ஆனால் தாழ்மைப்படுறதுக்கு ஒரு பைசா கூட செலவில்லைங்க. பட் ஃபார் ஹியூமிலிட்டி there is not even a single pie you have to spend. All that you know is to break your pride. உனக்கு தேவையானது இல்லைன்னா உன் பெருமையை உடைக்கணும், அவ்வளோதாங்க. ஆனால் அதுதான் மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை? That is very important. It is not possible by your own strength. நம்ம சொந்த பலத்தினால் அது முடியறது இல்லை. We need the help of God. தேவனுடைய உதவி நமக்கு தேவையாக இருக்கிறது. So the whole Bible lies on only one thing, and that is humility. அவ்வளோதாங்க. இந்த வேதம் முழுவதுமாக ஒரே ஒரு இதில் தான் நிற்குது, தாழ்மை. அவ்வளோதான். என்னதான் சத்தியம் நம்ம கேட்டால் கூட, however much we hear God's word, unless I realize my need without not hiding it, நான் மறைக்காமல் என்னுடைய உண்மையான நிலையை நான் உணரலைன்னா, unless I am ready to acknowledge it, அதை நான் ஒத்துக்கொள்ளலைன்னா
where there is no humility at all. தாழ்மை இல்லைங்க. The whole Bible lies in one very important thing: humility, humility and humility. முழு வேதம் இருக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்றில் தான் இருக்குதுங்க. அது தாழ்மை, அது தாழ்மை, அது தாழ்மை. All men of God, எல்லா தேவனுடைய மக்களும், they showed humility in their lives. அவங்க தாழ்மையை காட்டினாங்க. What is that? அது என்ன? They exposed their need. அங்கே உண்மை நிலையை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன், I preach, you hear God's word, நீங்கள் ஆண்டுடைய வார்த்தை கேட்குறீங்க. Suppose if I talk two things, ரெண்டு காரியத்தை பேசுகிறேன். Peace of God in the heart, அவருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தில். The joy of the Lord, கர்த்தருடைய சந்தோஷம். Suppose if I don't have these two qualities in my life, நான் என் வாழ்க்கையில் இந்த ரெண்டு தன்மை குணம் என்கிட்ட இல்லைன்னா, there is no need for you to go to a university and to read to know that you don't have these two qualities. இந்த ரெண்டு தன்மை உங்கள்கிட்ட இல்லைங்கிறத படிக்கிறதுக்கு கலாசாலைக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. There is no need at all. Even if you have to do something on your own, உங்கள் சொந்த முயற்சினால் சில காரியங்கள் செய்கிறதுக்கு ஏதாவது தேவை இருக்கா? இல்லை. பிகாஸ் இட் won't work. அது செயல்படாது. யூ நோ யுவர் ஹார்ட், உங்கள் இருதயம் உங்களுக்கு தெரியுங்களே. எய்தர் we will ignore it, அதை நம்ம அலட்சியப்படுத்தலாம், எனக்கு வேண்டாம். Or else we completely brush it aside. I can tackle it, இதை நான் பார்த்துக்குவேன். So there comes the pride, அங்கத்த பெருமை வருது. So no humility, தாழ்மைங்கிறது இல்லை. So there is no place for the proud in heaven. பெருமைக்காரர்களுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை. God himself stands against a proud man. ஒரு பெருமையான மனுஷனுக்கு எதிராக தேவனே எதிர்த்து நிற்கிறாருங்க. You may know the whole Bible, முழு வேதம் தெரியல. You may be a man of theology, வேத சாஸ்திரம் தெரியலாம். So many things we may have, நிறைய காரியங்கள் இருக்கலாம். பட் if you don't have humility, தாழ்மைங்கிறது இல்லைன்னா, dear friend, God has nothing to do with you, dear friend. தேவனுக்கு உன் பேரில் எந்த விதமான வேலை இல்லைங்க. That's why the Bible says, அந்த ஆயக்காரன் பின்னால் நின்றுட்டு இருக்கிறான், இந்த பரிசேயன் முன்னால் நின்றுட்டு இருக்கிறான் தேவனுடைய ஆலயத்தில். The Pharisee was standing in front of the temple and the publican at the back. Jesus said, இயேசு சொன்னார், அவன் அல்ல. தூரத்தில் அவன் இருக்கிறான், அவனை பையக்காட்டு காட்டார். அவன் அல்ல. யாட் ஹீ, பட் ஹீ, இவனே. இப்போ இயேசு ஆண்டவர் எங்கே நிற்கிறாரு? வேர் இஸ் காட்? ஜீசஸ் கிரைஸ்ட். ஒன்லி டு த பீப்புள் வித் ஹூ ஆர் ஹம்பிள், தாழ்மையிலவர்களுக்கு தான். டியர் பீப்புள், பிரேக்கிங் த ப்ரைட், man is going to hell fire only because of his own pride. மனுஷன் நரகத்துக்கு போகிறதுக்கு காரணமே அவன் சொந்த பெருமையினால தான் போகிறாங்க. Salvation is free, ரட்சிப்பு இலவசமானது. பட் he says, I don't want, ஆனால் எனக்கு தேவை இல்லைங்கிறான். அவ்வளோதான் சொல்கிறான். I don't want this salvation, இந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டாம். ஏன்னு கேட்டால், it is free, but you have to humble for that. அது இலவசமானது, ஆனால் நீ அதை தாழ்த்தணுமே. You must know, Lord, I am a sinner. I don't have this peace and joy in my life. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, இந்த சந்தோஷ சமாதானம் என் வாழ்க்கையில் இல்லை. Acknowledging their own need of their soul is humility. தாழ்மைன்னா என்னங்க? அவன் தன்னுடைய சொந்த ஆத்ம தேவையை ஒத்துக்கொண்டு வர்றதாங்க தாழ்மை.
we saw the humility of John the Baptist. யோவான் ஸ்நானனுடைய தாழ்மையை பற்றி நம்ம பார்த்தங்க. Yes, he was such a great man of God. அவ்வளோ பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன். ஆனால் he was humble, தாழ்மையாக இருந்தான். He was an eminent preacher, ஒரு உன்னதமான ஒரு பிரசங்கி. But he said, I must decrease, he must increase. நான் குறையணும், அவர் பெருகணும். மார்க்ஸ் காஸ்பல் ஃபர்ஸ்ட் சாப்டர், மார்க் 1வது அதிகாரம் 1லிருந்து 6 முடிய பார்க்குறோம். மார்க் 1:1-6. தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்த பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பினுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய். He was only a voice. அவன் ஒரு சத்தம்தான். He was not a prophet. தீர்க்கதரிசி இல்லை. He was not a great man of God. பெரிய தேவ மனுஷன்னு சொல்லலை. So he was a voice in the wilderness. So many people came to him and were baptized. அநேகர் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவன் a simple man, ஒரு எளிமையான மனுஷன், ஒட்டக மயிர் உடைய தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டு வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் புசிக்கிறார். When many people were coming to him, அநேகர் அவனிடத்தில் வந்த பொழுது ஒன்று சொன்னான். மார்க் 7:1-7 அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சிகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்லன்னு சொன்னான். என்ன சொன்னான்னா, என்னிலும் வல்லவர். And he preached saying, there cometh one mightier than I after me, the latchet of whose shoes I am not worthy to stoop down and unloose. குனிந்து அவருடைய பாத ரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. அதுதான் சொன்னான். அப்போ நான் குனிஞ்சு அவருடைய காலில் அந்த பாதரட்சை அவிக்கிறது கூட எனக்கு தகுதி இல்லைப்பா. Dear people, how much we think ourselves as though we are so spiritual and big. நம்ம ஏதோ ஆவிக்குரிய மக்களை போல, ஏதோ பெரியவர்களை போல நம்ம எப்படி நினச்சிக்கிறோம் இல்லைங்க? பட் இட் இஸ் அவர் ஃபூலிஷ்னஸ்ங்க. இது நம்முடைய மதியனங்க. திஸ் இஸ் அட்டர்லி அவர் ஃபூலிஷ்னஸ், நம்முடைய மதியனம். சொன்னா என்னிலும் வல்லவர் அவர், பாதரட்சி அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் இல்லை. 8வது வசனத்தில் சொல்கிறாரு, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். இப்போ அவன் பிரசங்கம் பண்ணுறதை பாருங்க. You see how he is turning to preach. He is mightier than me. I have baptized you with water, but he shall baptize you with the Holy Ghost. அதனாலே ஹியூமிலிட்டி, தாழ்மை வேறு ஒன்றுமே இல்லைங்க. அப்படியே பாதரட்சியை கூட தொட்டு அவுக்கிறதுக்கு, ஓ he is a great God, அவர் மிகப்பெரிய ஒரு தேவன். Dear people, whom you and me, நீங்களும் நானும் ஏமாத்துறோம். பட் how proud we are. அவ்வளோ பெருமை வந்துடுது இல்லைங்க. we think that we are superior. நாங்கள் ஏதோ பெருசாக நினச்சிக்கிறோம். when Jesus came to be baptized, இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் ஞானஸ்நானம் பெற வர்றார். பாருங்க, மேத்யூ காஸ்பல் 13, மத்தேயு 3வது அதிகாரம் 3வது
அதிகாரம் 13வது வசனத்தில், மேத்யூ 3:13-17. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீரிடத்தில் வரலாமா? And John forbade him, saying, I have need to be baptized of thee, and comest thou to me? ஆண்டவரே, உம்மால நான் ஞானஸ்நானம் பண்ணப்பட வேண்டியவன், நீர் இந்த பாவப்பட்ட மனுஷனிடத்துல ஞானஸ்நானம் பெற வரலாமா? He didn't say, I am John the Baptist, and because I am sent for this purpose, come, I will baptize you, Lord Jesus. அவன், நான் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்காக தான் அனுப்பப்பட்டேன் உமக்கு, நான் யோவான் ஸ்நானகனாகவே வாரும் இயேசுவேன்னு சொன்னானுங்க. இல்லை. Dear people, all that you need is humility, nothing else. ஆண்டவர் உன் இருதயத்தில் அதைத்தான் பார்க்குறாரு. God looks whether are you humble or not. உனக்கு எவ்வளோ பைபிள் நாலேஜ் இருக்குது, how big your prayer, சிலர் எவ்வளோ பெருமை இருக்குது, ஆவிக்குரிய பெருமைகள், how religious pride. ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைங்க. இது வீணாக நம்ம அழிஞ்சு போகிறதுக்கு தான் இது காரணம். இட்ஸ் ஜஸ்ட் மேக் us to be destroyed. தாழ்மை கிருபைக்கும் பெருமைக்கும் சம்பந்தமே இல்லைங்க. நோ கனெக்ஷன் பிட்வீன் கிரேஸ் அண்ட் ப்ரைட். தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். கிருபை இல்லாமல் நான் வாழவே முடியாது. வித்தவுட் கிரேஸ் ஐ கான்ட் லிவ். வித்தவுட் கிரேஸ் ஐ எம் அப்சல்யூட்லி ஜீரோ. நான் சைபர். ஆனால் அந்த கிருபை எனக்கு வேணும்னா ஒன்று தான் எனக்கு தேவை, தாழ்மை எனக்கு தேவை. இஃப் ஐ நீட் கிரேஸ், ஐ நீட் ஹியூமிலிட்டி. Dear people, we must break our pride. பெருமையை உடைக்கணுங்க. You must break your pride. உன்னுடைய பெருமையை நீ உடைக்கணும். அப்போ தான் God will be closer to you. அப்போ தான் தேவன் உனக்கு நெருக்கமாக இருப்பார். இல்லைன்னா God is not interested in you, dear friends. தேவன் உன்னில் ஆர்வம் உள்ளவராக இல்லைங்க. பவுல் சொன்னார், பாவிகளில் பிரதான பாவி நான். I am the chief of sinners. Jesus came to the world to save sinners. ஆனால் இன்றைக்கி எத்தனை கிறிஸ்தவ உலகத்தில் ஆவிக்குரிய பெருமை இல்லைங்க. How much of spiritual pride in the way of talking, பேசுறதுல, அவங்க மற்றவங்களை பார்க்கறதுல எவ்வளோ ஆவிக்குரிய பெருமை இல்லைங்களா? How much of pride. ஆனால் ஒன்று வேதம் சொல்லுது, அழிவுக்கு முன்னாலது அகந்தைன்னு சொல்லுது. Before our destruction, pride comes. அழிவுக்கு முன்னானது அகந்தைங்களாம். ஆனால் உயர்வுக்கு முன்பாக தாழ்மை. Before destruction comes the pride, but before grace, humility. ஒன்றுமே இல்லைங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது இது தாங்க. ஐ டெல் யூ, திஸ் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கையின் ரகசியமெல்லாம் ஒன்று தாங்க, தாழ்மை தான். ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் கேட்டார், ஒரு ஊழியக்காரனாகிறதுக்கு. ஒரு ஊழியக்காரன் மட்டும் இல்லை, ஒரு விசுவாசிக்கும் சரி. when godly man was asked the qualification of a servant of God, not only for the servant of, even for a believer. ஒரு விசுவாசிக்காட்டும் சரி, ஊழியக்காரன், அவனுக்கு தகுதி என்னன்னா கேட்டார். என்ன முதல் தகுதின்னு கேட்டார். ஹியூமிலிட்டி, தாழ்மை. ரெண்டாவது தகுதி என்ன? ஹியூமிலிட்டி, தாழ்மை. மூணாவது தகுதி அதுவும் தாழ்மை தாங்க. I mean, the whole Bible talks about grace. இந்த முழு வேதாகமும் தாழ்மையை பற்றி பேசுது.
இந்த தாழ்மையோடு கிருபையை பற்றி இந்த முழு வேதம் பேசுது. The whole Bible talks about grace. This grace is connected with humility. அவ்வளோதாங்க, இந்த வேதமே அவ்வளோதாங்க. The whole Bible is nothing but this. ஆகவே நம்ம வாழ்க்கையில் எது போஸ்ட் பண்ணுறதுக்கு அது இட்ஸ் a nature of devil. பிசாசு ஏங்க அழிஞ்சான்? why the devil was thrown out? pride. Adam and Eve, why they fell? ஆதாம் ஏவாள் விழுந்த காரணம் என்ன? pride, பெருமை. நேபுக்கத்நேசர் விழுந்ததுக்கு காரணம் என்ன? pride, பெருமை. the whole Bible take, முழு வேதத்தை எடுத்துக்க, உயர்ந்தவங்களெல்லாம் தாழ்மைப்பட்டாங்க, அழிஞ்சு போனவங்களெல்லாம் பெருமைப்பட்டாங்க. அவ்வளவுதாங்க. there is nothing. Those who were blessed were humble, and those who were destroyed, they were proud people. ஆகவே அங்கே பாருங்க, யோவான் 3 பாருங்க, அவன் கேட்குறாங்க, ஆர் யூ கிரைஸ்ட்? கிறிஸ்துவா? ஏன்னா யோவான் ஸ்நானகன் பார்க்கறத பார்த்தா ஒருவேளை இவர் கிறிஸ்துவா இருப்பாரா? ஜான்ஸ் காஸ்பல் 3:28, யோவான் 3:28 பார்க்குறோம், இவர் ஒருவேளை கிறிஸ்துவா? ஜான்ஸ் காஸ்பல் 3:28 வேதனை சொல்லுது, இங்கே கேட்குறாங்க. அங்கே கேட்கும் பொழுது அவர்கள் பேசுகிறாங்க. பேசும் பொழுது அவர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவ இல்லை, ஐ எம் நாட் கிரைஸ்ட், ஐ எம் ஜஸ்ட் எ வாய்ஸ். நான் சத்தந்தாங்க, நான் கிறிஸ்துவ இல்லை, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சி. நான் சொல்லியிருக்கிறப்பா ஆல்ரெடி. yourselves bear me witness that I said I am not the Christ, but that I am sent before him. அவருக்கு முன்னால் அனுப்பப்பட்டவன் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். நான் ஒரு நாள் இப்படி சொல்லலைங்களே. மணவாட்டிய உடையவனே வனவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. தான் சொன்னார், ஐ எம் ஜஸ்ட் ஒரு தோழன் தான், கிறிஸ்துவுக்கு நான் ஒரு தோழன். அப்படி அவனுடைய வாழ்க்கையில் நீ இன்னைக்கு எப்படி இருக்க எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ ஹவ் யூ ஆர். ஆர் யூ ஹாப்பி? சந்தோஷமாக இருக்கியா? டு யூ ஹாவ் த பீஸ் ஆஃப் காட் இன் யுவர் லைஃப்? வாழ்க்கையில் சமாதானம் இருக்கா? ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. பட் ஒய் யூ ஆர் டிப்ரைவ்ட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் இன் யுவர் லைஃப்? வாழ்க்கையில் இதெல்லாம் உனக்கு இது ரெண்டும் இல்லைன்னு காரணம், பிகாஸ் யூ ஆர் நாட் ஹம்பிள். தட்ஸ் த பிளைன் ஆன்சர். தெளிவான பதில் அதுதாங்க, நீ தாழ்மையாக இல்லைங்க, அவ்வளோதான். யூ திங்க் தட் யூ ஆர் சம்திங். உன்னை பற்றி நீ நினைக்கிறன்னா கொஞ்சம் அந்த மாதிரி ஆள். இப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறாரு, என்ன சொன்னார்? நான் 30 சொன்னார், 30th verse, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். He must increase, but I must decrease. அவர் பெருகணும்பா, நான் தாழணும்பா, அவ்வளோதான்ப்பா. இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஏன் சண்டை சச்சரவு? Why you in your house you have all quarrels, all problems? It's because of your pride. இந்த பெருமை தான். It's a plain, it's a very plain. இது ரொம்ப தெளிவான ஒன்று. ஏன் நீ சண்டை போடுற? ஏன் நீ ரொம்ப கோவப்பட்டு நீ அதையும் இதையும் பண்ணுற?
why you are doing all these things? You get sudden short temper. சிலருக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர் வரும், திடீர்னு வரும். all of a sudden will come. மூக்கெல்லாம் வேர்க்குன்றாங்க பாருங்க, திடீர்னு கோவம் வரும். all because of pride. வேற ஒன்றும் இல்லை, பெருமை தான் காரணம். வேற உனக்கு வேறு காரணமே இல்லைங்க, நத்திங். சொல்றாரு, அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். உன்னதத்திலிருந்து வருகிறவர், எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் சொன்னார். அவர் உன்னதத்திலிருந்து வந்தவர்ப்பா. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். நான் பூமியிலிருந்து வந்தேன், நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிறந்தவன். ஆனால் அவர் தேவகுமாரன். பூமியிலிருந்துண்டானவன், பூமியின் தன்மையுள்ளவனாயிருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். நான் பேசுறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாததுங்க. பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். He is great. அருமையாலே, இந்த தேவன் மிகப்பெரியவர். நீ தாழ்மை இருந்தால் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நிற்ப. இல்லைன்னா நடுவில் பிச்சுட்டு போயிடுவார். You will be stranded. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், நீ ரொம்ப நல்லாவே போயிட்டுருப்ப. You will be going well, but some problems, difficulties will come and you will be deviated. திரும்பிடுவேன். அப்போ உனக்குள்ள அந்த ஆண்டவருடைய வாஞ்சை. I have seen people, நான் நிறைய பேர் பார்த்தேன், அப்படியே ஸ்டோல்வர்ட் மாதிரி இருந்தவங்களெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க. பெரிய பலவான் ஜாம்பவான் மாதிரி இருந்தாங்க. இப்போ பார்த்தா சர்ச்சுக்கே போகிறது இல்லைங்களா? ஏங்க யூ டோன்ட் கோ டு தி சர்ச்? இல்லைங்க, போகிறது இல்லைங்க, அவ்வளோதான். ஐ டோன்ட் கோ. He lost all the desire for go seeking God. தேவனை தேடுற எல்லா வாஞ்சியும் போச்சு. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, you must know one thing, you can't create spiritual desires. நீயே அந்த ஆவிக்குரிய அந்த வாஞ்சை உருவாக்கி கொள்ள முடியாது. நீ நினைச்ச நேரம் மனம் திரும்ப முடியாது, அதுவும் தெரிஞ்சுக்குங்க. you can't repent as you like. God's grace is needed for that. அதுக்கு ஆண்டவருடைய கிருபை தேவைங்க. ஆண்டவருடைய கிருபை தேவை. I have seen many young people, நிறைய வாலிபரில் பார்த்துருக்கேன். they are so jealous. ரொம்ப ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறவங்க இருந்திருக்காங்க. பட் when they became கல்யாணம் பண்ண அது இதான உடனே ஒன்றுமில்லாமல் போயிட்டாங்க. அதாவது இது எல்லாம் என்னென்னா கார்னல் நேச்சர், மாம்ச சிந்தை. நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது நிறைய பாய்ஸ், சாதாரண ஐடிஐயில் படிக்கிறவங்களாக இருப்பாங்க, வெரி சிம்பிள் பீப்புள், வெல்டராக இருப்பாங்க. பட் they all will be, we all wish to be together. நாங்கள் சாதாரணமாக வெல்டராக இருப்பாங்க, வேறு சாதாரண படிப்பாங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ள அந்த ஒரு ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டா அதுக்கு அளவே இருக்காது. ஏன்னா ஐ வாஸ் இந்த ஹாஸ்டல், நான் ஹாஸ்டலில் இருந்தேன். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஐ வாஸ் தேர் இன் ஸ்டேயிங் இன் த சர்ச் இட் செல்ஃப், குக்கிங் மை ஓன் ஃபுட். சர்ச்சிலேயே நான் சமையல் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி நான் காலம் கடத்திட்டு இருந்தேன். அப்போது அதனால் ஐ வாஸ் ஸ்டேஷன் இன் த சர்ச்லேயே தங்கிட்டேன். ஸோ மெனி பீப்புள் ஆஃப்டர் த மீட்டிங், கூட்டம் முடிஞ்ச பின்னால் we used to talk hours together. மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்போம். எதுக்கு, எதை பற்றினா on what, about the spiritual things, அவருடைய காரியங்களை குறித்து பேசிக்கிட்டு இருப்போம். It was such a joy, அவ்வளோ சந்தோஷம். So there was one brother, அதில் ஒரு சகோதரன் இருந்தார்.
he was a he got a he trained himself to be a teacher. ஒரு டீச்சராக போனால் அவர் ஆயிட்டார். His wife also is a teacher. அவங்க ஒய்ஃபும் கூட ஒரு டீச்சர் தான். ஸோ லாட் ஆஃப் மணி, நிறைய பணம். ஸோ வேர் இஸ் த zeal ஃபார் God? தேவனுக்கான வாஞ்சை எங்க? He invited for the marriage of his son. அவங்க பையனுடைய கல்யாணத்துக்காக என்னை அழைச்சார். I could not go for that marriage. அந்த கல்யாணத்துக்கு நான் போக முடியல. ஸோ I went for another marriage in Chennai. இன்னொரு திருமணம் சென்னையில், அந்த கல்யாணத்துக்கு நான் போயிட்டேன். என்னை பார்த்த உடனே he got angry. என்னை பார்த்தோன்னு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. some few years back, 1 or 2 years back, 2 வருஷம். ஏன் கல்யாணத்துக்கு வர முடியல, இந்த கல்யாணத்துக்கு மட்டும் வர முடியுதான்ட்டு. You are not able to come to my marriage, but you are able to come to this marriage. அதுலேருந்து என்கிட்ட பேசுறது கூட கிடையாது. He doesn't talk, no connection, nothing. He cut off. You see, how could you say that they are saved? ரட்சிக்கப்பட்டாங்க நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும்? Dear people, I tell you, when pride comes, பெருமை வரும் பொழுது, you automatically fall. தானா விழுந்து போயிடுவேன். You automatically fall. நீ தானா அப்படியே விழுந்துரு. John the Baptist said, ஒரு சமயம் பார்த்தா அவர்கிட்ட திரளான மக்கள் வர்றாங்க. You see, Matthew Gospel 3:5, மத்தேயு 3:5, அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு வந்து, எல்லாம் வர்றாங்க. ஜெருசலேம் ஆல் ஜுடியா. 7வது வசனத்தில் பாருங்க, பரிசேயலும் சதுசேயலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு. So many people were coming to him. இந்த சமயத்தில் ஒன்று நடக்குது. என்ன நடக்குதுன்னு சொன்னால், John 3, யோவான் 3வது அதிகாரம், இங்கே ஒரு John the Baptist disciples and the disciples of the Pharisees, அங்கே பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. அப்போ நடந்துகிட்ருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து யோவான் இடத்துல சொல்கிறாரு, யோவான் ஸ்நான இடத்துல, you see 26th verse, அவர்கள் யோவான் இடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, ஏதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள், நீர் சாட்சி கொடுத்தீர் அந்த இயேசுவை பற்றி. இப்போ என்ன, ஆனால் நம்மக்கிட்ட ஆள் வரமாட்டேங்கிறாங்க, எல்லாம் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. So what was the answer of John the Baptist? யோவான் என்ன பதில் சொல்கிறாரு? யோவான் 27 யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். Unless it's being given from heaven, he can't get. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுத்தால ஒழிய அவன் பெற்றுக்கொள்ள மாட்டான். 28 நான் கிறிஸ்துவல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். ஐ எம் நாட் கிரைஸ்ட். நீங்களே சாட்சி. நான் ஒரு வாய்ஸ். 29 மனவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளுடைய தோழனும் அருகில் நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாக இருக்கிறதுன்றார். I have my joy therefore being fulfilled. No jealousy. பாருங்க, தாழ்மை இருந்தால் பொறாமையெல்லாம் இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பொறாமை இல்லை.
How people are jealous. அவன் நமக்கு முன்ன பின்ன தெரியாதவனா இருக்கான், ஆனால் அவன் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துட்டா நமக்கு பொறாம வந்துடும். இவனுக்கு எப்படி இது கிடைச்சது? ஃபுல் ஆஃப் ஜெலசி. பீப்புள் ஆர் ஃபுல் ஆஃப் ஜெலசி. முன்ன பிறவே தெரியாதவனா இருப்பான், அவனை பார்த்து. அப்போ தான் சொன்னார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். 20:31 உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவர் பூமியின் தன்மை உள்ளவனாக இருந்து பூமிக்கு அடுத்தவர்களை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரும் மேலானவர். ஹியூமிலிட்டி, தாழ்மை. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு தாழ்மை இருந்தால் நீங்கள் எப்படியும் பரலோகம் போயிடுவீங்க. தாழ்மை இல்லைன்னா நீங்கள் எப்படியும் பரலோகம்லாம் போக முடியாது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு பைபிள் தெரியும், நான் ரிஃபார்ம்டு. எந்த ரிஃபார்ம்டு? இன்றைக்கி ரிஃபார்ம்டு தான் அவன் ரொம்ப பெருமைக்காரனாக இருக்கான். என்ன, நான் ரிஃபார்ம்டு. இன்றைக்கி ரிஃபார்ம்டு பீப்புள் தான் ரொம்ப பெருமைக்காரங்க. உண்மையாக சொல்கிறேங்க, அவனுக்கு எங்கே இருந்தால் அந்த பெருமை வருதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வேர் ஹி கெட்ஸ் திஸ் ப்ரைட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்குறது, கொஞ்சம் சத்தியத்தை அறிஞ்சிட்டு அவனுக்குள்ளே தரல கனந்துருது. ஐயா, உனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தம் இல்லைப்பா. யூ டோன்ட் ஹவ் நத்திங் டு கிரைஸ்ட். தெரிஞ்சுக்கோ. யோவான் 1:29 வாசிங்க. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இயேசு வருகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் சொல்றார், இயேசு போகும் பொழுது பார்த்து சொல்றார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானசானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்பு யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானசானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானசானம் கொடுக்கிறேன் என்று உனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். அதனாலே தாழ்மை இருந்தா நான் எவ்வளோ பெரியவன்றதை சொல்ல மாட்டோம். We don't say how big I am, but how big God is. தேவன் எவ்வளோ பெரியவர். என்னை போன்ற ஒரு மனுஷனையும் கூட மாற்றிட்டார்னா, ஈவன் மீ, God has changed me. என்னையும் கூட உண்மையிலே நான் அடிக்கடி நினைக்கிறதுங்க. நான் வெறுமை சொல்ல, I don't tell because I know what I am. எனக்கு என்னன்னு தெரியும் யார் நான் என்னன்னு. அவனுடைய கிருபை மாத்திரம் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தா, suppose if God's grace was not given to me, what would have happened to me? எனக்கு என்ன நடந்திருக்கும்? அதனால இந்த உலகத்தில் நிர்வாணியாக நீ வந்த நிர்வாணியாக தான் போக போகிற. You came naked and you will go naked. அவ்வளோதான். நீ இந்த உலகத்தில் அது இதுன்னு எவ்வளோ ராத்திரி பகலா தூங்காமல் அதை பண்ணி இதை பண்ணி அப்படியெல்லாம் நீ வாழ்ந்து திடீர்னு ஒரு நாள் மரிக்கும் பொழுது ஒன்றுமே நீ கொண்டு போக முடியாது. ஆனால் நீ தாழ்மையாக ஆண்டவரையே பற்றி கொண்டிருந்தா உடைய வாழ்க்கையில் தேவன் உன்னை ரட்சிக்கிறார். அதாவது தாழ்மைன்னா என்னென்னா, என்னுடைய தேவை இது தாங்க, என்னுடைய ஆவிக்குரிய தேவை இதுதான். லார்ட், திஸ் இஸ் மை ஸ்பிரிச்சுவல் நீட். உன் தேவை ஒருவேளை எதுவாக இருக்கலாம். ஆனால் நீ பெரிய வெற்றியாளனாக இருக்கணும்னு ஆண்டவர் கேட்கல. God doesn't say that you should be a victorious person. தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். when you humble, Lord, I need this. ஆண்டவரே எனக்கு இதை தேவைன்னு சொல்லும் பொழுது கிருபையை கொடுக்கிறார். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்முடைய அருமையான உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது
வேறு ஒன்றுமில்லை, ஹியூமிலிட்டி. The true evangelical humility towards God. தேவன் பக்கமாய் காட்டுகிற மெய்யான சுவிசேஷ தாழ்மை. ஆண்டவரே, பாவியாக என்னை ரட்சியும், பாவியாக என் மேல் கிருபையாயிரும். ஆவியானவரே, இந்த உலகத்தில் எங்களுக்கு பெருமை என்ன பிரயோஜனம்? நீரே உள்ளத்தில் பேச வேண்டும். நீர் பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.